அன்னைக்கு படுக்கை அறைன்னு ஒன்று கிடையாதுங்க, தனி பெட்ரூம்னே ஒன்று கிடையாது. எனக்கெல்லாம் கல்யாணமான புதிதில் திரை ஓடுவாங்க, அவ்வளவுதான், ஒரு தடுப்பு, அவ்வளவுதான். இரவுல பேச முடியாது, பகல்ல பார்க்க முடியாத வாழ்க்கை. ஒரு நாள் எங்க வீட்டு கும்பல் எல்லாம் பக்கத்து ஊருக்கு பொங்க வைக்க போயிடுச்சு. நான் மட்டும்தான் இருந்தேன். என் வீட்டுக்காரர் வந்தாரு, எல்லாரும் எங்கேன்னு கேட்டாரு. எல்லாம் பக்கத்து ஊருக்கு பொங்க வைக்க போயிருக்கிறாங்கன்னு. வீட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்டாரு. ஓடி போய் பார்த்த, பழைய சோறு தான் இருந்துச்சு. பழைய சோறு தான் இருக்குதுங்கன்னு சொன்னேன். உடனே வீட்டில் அவர் சொன்னார், அதை எடுத்து போட்டு கொல்லப்புறம் கொண்டு வானார். கொல்லப்புறம்னு ஒன்று இருந்துச்சு, இன்னைக்கு அதுவும் இளைய தலைமுறைக்கு நம்ம வைக்கல. உடனே பரபரப்பா ஓடி போய் பழைய சோத்தை எடுத்து போட்டு கட்டித்தயிர் 10 எரும மாடு கறக்குது எங்கள் வீட்டில். கட்டித்தயிரை எடுத்து போட்டு பிசைஞ்சு கொல்லப்புறத்தில் போய் உட்கார்ந்துட்டு அவருக்கு பிசைஞ்சு நான் கொடுக்க, அவர் சாப்பிட போன கோஷ்டி திரும்பி வர எதுவுமே நடக்காத மாதிரி பாத்திரம் பண்டத்தை கொண்டு வந்து வச்சுட்டு நான் அங்கே நிற்க, அவர் அங்கே நிற்க. வந்த மாமியா நேர சமையல் அறைக்குள்ளே போய் லபோ லபோன்னு கத்துச்சு. தெரியுண்டி எனக்கு இப்படியெல்லாம் நடக்குன்னு தெரியுண்டி. ஆடு மாடுகளுக்கு ஆட்டி வச்சிருந்த பருத்தி கொட்டை புண்ணாக்க எந்த ஆடு மாடோ வந்து தின்னுட்டு போயிருக்குது, அது தெரியாம இருந்தியான அதுகத்த. அப்புறம்தான் தெரிஞ்சது, நான் பழைய சோறுன்னு எடுத்துட்டு போனேன்ல, அது பருத்தி கொட்டை புண்ணாக்கு, அது அந்த புண்ணாக்குக்கும் தெரியல. குடுக்க சாப்பிட. ஏங்க யோசிச்சு பாருங்க, என் வயசு ஒத்தவங்கெல்லாம் இருந்தா நீங்க அப்படியே பிளாஷ்பேக்ல போய் பாருங்க, நடந்துச்சுங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அவ்வளவு இதுல அன்பு ஒண்ணுதாங்க இருந்துச்சு. அன்னைக்கு அன்பு ஒண்ணுதான் அந்த வாழ்க்கையில் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த அன்பை நாம தொலைச்சிருக்கிறோமே. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு என்ன மகிழ்ச்சி, ஒரு பொண்ணு வந்து தைரியமா சொல்றப்பா, நான் அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தர் காதலிக்கிறேன். அவர் கேட்கிறாரு, அங்க இருக்கிறவன் எப்படிமா உங்ககிட்ட வந்து சிக்குனா? இன்டர்நெட்ல தேடினோம், ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டோம், ரைட், ஸ்கைப்பில் ப்ரப்போஸ் பண்ணிட்டோம், வாட்ஸ்அப்பில் 3 மாசமா காதலிச்சிட்டு இருக்கிறோம். அப்பா சொன்னாரு, அப்படியாம்மா, அப்போ ஒன்று பண்ணுமா, ட்விட்டரில் கல்யாணம் பண்ணிக்கோ, மேக் மை ட்ரிப்பில் ஹனிமூன் போய்க்கோ, ஃப்ளிப்கார்ட்ஸில் பேபிஸ்க்கு ஆர்டர் கொடு, கூகுளில் பேரை தேடு, பிடிச்சிருந்தா வாழு, இல்லைன்னா OLXல ஓட்டு வித்துட்டு போயிட்டே இருங்கிற ஒரு கலாச்சாரத்துக்குள்ள இன்றைய வாழ்க்கை மாறி போயிருக்குதே. அப்போ நம்ம எதைய தொலைச்சிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நான் சொன்னேன், வெற்றி அடையிற இன்னைக்கு வெற்றி பெற்ற பெண்மணியா நான் உலகம் முழுவதும் வளம் வர்றேன்னா அந்த அனுசரிப்பு வாழ்க்கையில் இருந்துச்சுங்களே. இப்போ எங்கள் வீட்டிலெல்லாம் நாங்கள் 3 பசங்க எங்கள் வீட்டில். என் வீட்டுக்காரர் தான் கடைக்குட்டி, நான் 3வது மருமகா, படித்த மருமகா. என் வீட்டுக்கு வந்ததையும் என் மாமியா ஒரு சொல்லிச்சு, இந்த வீட்டிலமா சில இதெல்லாம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறை நான் கொடுத்துருக்குறேன், உனக்கு ஒரு துறை தர்ற, மாவாட்டர் டிபார்ட்மெண்ட். எங்கள் வீட்டில் மாவாட்டுறதுன்னா கிரைண்டரு. எங்கள் மாமியா பொண்ணு பாக்கையிலேயே போட்ட முதல் கண்டிஷன் என்ன தெரியுங்களா? சாந்தாமணிக்கு சீர் செனத்தியாக நீங்கள் எதை வேணாலும் கொடுங்க, மிக்சி கிரைண்டர் கொடுக்கக்கூடாதுன்னுடுச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் கல்லில் தான் ஆட்டணும், அம்மியில் தான் அரைக்கணும். நான் யோசிச்சு பார்த்தேன், ஐயோ கல்லில் இப்போ நாங்கள் 16 மெம்பர்ஸு, ஒரு வெள்ள அரிசி போடணும். ஒரு வெள்ளம்னா தெரியுமா இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு? தெரியுமா? ஒரு வெள்ளம்னா 4 வடிங்க, 4 வடி சேர்ந்தது ஒரு வெள்ளம், 2 படி சேர்ந்தது பக்கா. இன்னைக்கு அந்த வார்த்தைகளையும் நம்ம இழந்துட்டோம். ஒரு வெள்ள அரிசி போட்டு ஆட்டுக்கல்லில் ஆட்டணும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, தினந்தோறும் ஒரு வெள்ள அரிசியை போட்டு ஆட்டுக்கல்லில் ஆட்டிட்டு, நான் பேராசிரியர் வேற, கல்லூரிக்கு போகணும், இப்படி பேசுறதுக்கு வரணும், எப்படி வர்றது? பார்த்த ஒரு நாள் அரிசியை ஊற வச்ச, எடுத்த, ஆட்டாங்கல்ல போட்ட, மாமியால திட்டிகிட்டே ஆட்டினேன். அது அப்படியே எட்டி பார்த்து என்ன அப்படின்னு கேட்டுச்சு. ஒரே வார்த்தைங்க, ஒரே வார்த்தை. பெண்கள் இருக்கிறீங்க, குறிச்சு வச்சுக்குங்க, உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துட்டு போறேன். ஒரே வார்த்தையில் சொன்னேன், இங்கே பாருங்க, என்னதான் பார்த்து பார்த்து ஆட்டி இட்லி சுட்டாலும் உங்க பையன் என்ன சொல்றாரு தெரியுமா? இங்கே தாங்க வெற்றி, உங்க பையன்னு சொல்லுங்க. என் புருஷன்னா வில்லங்கம்பரு. உங்க பையன் என்ன சொல்றாரு தெரியுமா? எங்க அம்மா கை பக்குவம் இல்லை, எங்க அம்மா கை பக்குவம் இல்லைன்னு சொல்றாருன்னு சொன்னேன். அந்த அம்மாளுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படியா சொன்னா என் பையன், தள்ளு
அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அந்த அம்மா தான் ஆட்டுக்கல் ஆட்டிட்டு உட்கார்ந்து இருக்குது. அம்மிக்கல்லுக்கு விடை கொடுக்கணும். தேங்காய் துண்டை எடுத்த அம்மியில வச்ச அந்த அம்மாவை அடிக்கிற மாதிரியே நினைச்சு அடிச்ச. அது இப்ப கேக்குது, என்ன சத்தம் என்ன அப்படின்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், இங்க பாருங்க, நான் என்னதான் பார்த்து பார்த்து சட்டினி அரைச்சாலும் உங்க பையன் என்ன சொல்றாரு தெரியுமா? எங்க அம்மா கைப்பட சட்டினி அரைச்சிருந்தா 2 இட்லி கூட திம்பனே 2 இட்லி கூட திம்பனேன்னு சொல்றாருன்னு சொன்னேன். இந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். அப்படியா சொன்னா என் பையன் தள்ளு. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அம்மியும் அந்த அம்மா தான் அரைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது. நான் பேக்கை தூக்கி போட்டு மேடைக்கு வர்ற கல்லூரிக்கு போறேன்னா இங்கே எல்லாம் யோசிப்பீங்க, என் மாமியாளுக்கு 96 வயசுங்க, 96 வயசு. 96 வயசு அம்மா கிட்ட வேலை வாங்கிட்டு நீ மேடையில் வந்து பெண் உரிமையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறையா அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு வரைக்கும் எங்கள் மாமியாளுக்கு சுகர் கிடையாது, ப்ரெஷர் கிடையாது, ஒரு நோய் நொடி கிடையாதுங்க. மருத்துவ செலவே நில் அப்படின்னு இருக்குதுன்னா இப்போ எனக்கு அதெல்லாம் வர ஆரம்பிச்சிடுது. டாக்டர் சொன்னார், சாந்தாமணி வாசல் வரை சுகர் வந்திருக்குது, வாசல் வரை ப்ரெஷர் வந்திருக்குது. ஏன்னா இன்றைய தலைமுறையில் நான் சந்திக்கிறது அப்படி. என் மாமியா எனக்கு கண்டிஷன் போட்டுச்சா, சரி நான் என் வீட்டுக்கு வர்ற மருமகளுக்கு நானும் ஒரு கண்டிஷன் போடணும் இல்லை. அவள் வந்ததையும் சொன்னாம்மா, இந்த வீட்டுக்குன்னு சில பாரம்பரியங்கள் இருக்குதம்மா, இந்த வீடு ஜனநாயக வீடு, 4 ஜன்னல் கம்பிகளுக்கிடையே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அரசாங்கம், இதில் உன் மாமனார் முதலமைச்சர், நான் துணை முதல்வர், உங்கள் மாமனார் தான் பொதுப்பணித்துறையெல்லாம் பார்த்துக்கிறாரு, நான் இந்த நிதி நிர்வாகம் ஜவுளித்துறையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என் பையன் அதான் வீட்டுக்கார அவன் இந்த வருமானத்துறையெல்லாம் அவன் பார்த்துக்கிறான், என் பொண்ணு அதான் உன் நாத்தனாரு அவன் இந்த விளையாட்டு துறையெல்லாம் அவள் பார்த்துக்கிறாம்மா, இந்த வீட்டில் 2 துறை காலியாக இருக்குது, அதை உனக்கு கொடுக்குற, ஒன்று உணவுத்துறை, இன்னொன்று சுகாதாரத்துறைன்னு சொன்னேன். என் மருமக ஒரே வார்த்தையில் என்னை அடிச்சா பாருங்க, அத்தை எனக்கு எதுக்குங்க அத்தை இத்தாம் பெரிய பொறுப்புகள் எல்லாம், எல்லா பொறுப்புகளையும் நீங்களே பாருங்கத்த, நான் எதிர்கட்சி தலைவராக மட்டும் இருந்துக்கிறத்தேன்ட்டா. ஏன் அப்பப்போ பேக்கை தூக்கிட்டு ஓடிடுவா. நான் இங்கே பேச வர்றேன்னா பேக்கை தூக்கிட்டு அவள் அம்மா வீட்டுக்கு போயிடுவா. எங்க ஒரு தலைமுறைக்குள்ள இவ்வளவு மாற்றங்களை நம்ம சந்திச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, எத்தனைய நாம் இன்னைக்கு இழந்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் இன்னைக்கு வாசிப்பு அப்படிங்கிறது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. படிப்பு நமக்கு, நீங்கள் கேட்கலாம், புத்தகங்கள் வாசிப்பது நமக்கு புரட்சியை தருமாங்களா? அகங்களை திறப்பது புத்தகம், அறிவின் திறவுகோல் புத்தகம். வால்டர் ரூசே போன்றவர்கள் எழுதிய புத்தகங்கள் தான் ரஷ்யாவிலே மிகப்பெரிய புரட்சியை தந்ததுன்னு சொன்னா, புத்தகம் புரட்சி செய்யுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கட்டாயம் புரட்சி செய்யுங்க. புரட்சியை மட்டும் தராது, மரண பயத்தையும் புத்தகங்கள் போக்கும். அது நமக்கு தெரியறதில்லை. நீங்க இப்ப 2 நாளைக்கு முன்னதான் பகத்சிங், அதாவது தேச துரோக வழக்கிலே தூக்கு தண்டனையை அனுபவித்த பகத்சிங்குக்கு 28ஆம் தேதி தான் பிறந்த தினம். அந்த பகத்சிங்குக்கு 1/2 மணி நேரத்தில் தூக்குங்கிறாங்க. அவன் சொல்கிறான், அப்படியா சரி சரி போடு போடு, நான் ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கிறேன், படித்து முடிச்சிட்றேன் போங்கிறான். ஆங்கிலேயம் அப்படியே வியந்து பார்க்கிறா, என்னடா 1/2 மணி நேரத்தில் தூக்குன்னு சொல்கிறோம், என்ன சொல்கிறா புத்தகம் படிக்கிறேங்கிறா. ஏங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, 1/2 மணி நேரத்தில் நமக்கு சாவுன்னு வச்சுக்கோங்க, உங்களையெல்லாம் சொல்ல, நான் என்னையே எடுத்துக்கிறேன். 1/2 மணி நேரத்தில் சாந்தாமணிக்கு தூக்கு போட்டாலும் போடுவாங்க காவல்துறை. ஏன்னா என் வீட்டுக்காரரு நீ ஊர் ஊராக போய் என்னை பேசிகிட்டு இருக்கிறையல்லன்னு ஆண்களுக்கெல்லாம் ஒரு சங்கம் ஏற்படுத்தி பெட்டிஷன் போட்டாலும் அந்த மனுஷன் போடுவார். உடனே அது சகோதரர் நல்லா கை தட்டுறாரு, ஆமாம் உனக்கு வேணும், நல்லா வேணும், உன்னை போடணும் அப்படின்னு ஒரு சகோதரர் கை தட்டுறாரு, கொடுத்தாலும் கொடுப்பார். இப்போ எனக்கு 1/2 மணி நேரத்தில் எனக்கு தூக்கு தண்டனை. சாந்தாமணி இப்படி சிரிச்சிட்டு இருப்பனா, இந்த நேரத்தில் மாவட்ட நம்ம பப்பாசி முருகன் ஃபோன் பண்ணுறாரு, அம்மா கடலூரில் 30ஆம் தேதி உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி, நான் என்ன சொல்லுவேன், கலெக்டர் கையால் உங்களுக்கு 5 பவுன் தங்கம்மா, ஒரு நினைவு புத்தகமும் தர்றாங்கம்மா சொல்கிறாருன்னு வைங்க, நான் என்ன சொல்லுவேன், அம்மா என்ன புத்தகம்னு கேளுங்கம்மா. நான் ஏன் சார் கேட்கணும், நானே 1/2 மணி நேரத்தில் போக போகிறவா, கம்முன்னு இருங்கம்மா, உங்களுக்கு கொடுக்குற புத்தகம் தெரியுமா, நீண்ட நாள் வாழ்வது எப்படி அப்படிங்கிற புத்தகத்தை உங்களுக்கு தரப்போகிறாங்கம்மா
அதுக்காகவாது நீங்க வாங்கம்மா அப்படின்னு அவர் கூப்பிடுறாருன்னு ஒரு கற்பனை பண்ணுங்க. சந்தோஷமா இருப்போமா? மரணத்தை கண்டு பயப்படாதவங்க உண்டா? இப்போ மரணம் நம்ம பக்கம் வருதுன்னா அந்த மரணத்தை கண்டு பயப்படாமல் இருப்போமா? யோசிச்சு பாருங்க. இங்கே புத்தர் ஒரு இறப்பு நடந்த வீட்டுக்கு புத்தர் போறாரு. அங்க இருக்கிறவங்கெல்லாம் அழுகிறாங்க. நீங்க கடவுள், நீங்க உயிரை மீட்டு தருவீங்கன்னு சொல்றாங்க. இதோ இறந்து கிடக்கிற என் பையனை, அந்த அம்மா சொல்ல என் கணவனை, அந்த வீட்டு பையன் சொல்ற எங்க அப்பாவை உயிர்ப்பித்து கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்ப புத்தர் சொல்றாரு, அப்படியா, சரி நான் உயிர்ப்பித்து கொடுத்துட்றேன். ஆனா அதுக்கு நீங்க ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? உங்கள யாராச்சும் உங்க உயிரை கொடுத்தீங்கன்னா இறந்தவனே நான் எழுப்பிடுவேங்கிறாரு. ஒருத்தரும் தரமாட்டேன்ட்டாங்க. பெத்த அப்பா அம்மாவே சொல்லிட்டாங்க, எப்படிங்க எங்க உயிரை தர முடியும், இன்னும் நிறைய கடமைகள் இருக்குதுன்னு. பையன் பின்வாங்குனா, மனைவி மட்டும் துணிச்சலாம் முன்னாடி வந்து நின்று, விடுங்க நாங்கள் அவர் இல்லாமையே வாழ பழகிக்கிறோம், விட்டுருங்கன்றது அந்த அம்மா. ஏங்க மரணத்தை கண்டு பயப்படாமல் இருப்போமா? நாங்கள் எப்பவுமே ஒரு மேடையில் நகைச்சுவையாக நான் சொல்லுவேன், ஒருத்தர் இறந்துட்டாரு, அந்த இறந்தவரை ஊரே கூடி அழுது பாட கட்டி தூக்கிட்டு போச்சு. போகையில் இது மாதிரி ஒரு போஸ்ட் மரம் இருந்துச்சு, அவரோட தலை அதில் போய் நங்குன்னு அடிச்சிச்சு. மனுஷன் முழிச்சிட்டாரு, உயிர் வந்துடுச்சு. அப்புறம் 6 மாதம் இருந்தாருன்னு வைங்க. அந்த 6 மாதம் கழிச்சு இப்போ அதே மாதிரியே இறக்குறாரு. இதே மாதிரி ஊர் கூடுது, அழுகுது. அதே பாட கட்டி தூக்கிட்டு போகையில் அந்த ஊட்டமாக இங்கே வந்து நின்றுடுச்சு. அட சாமிகளா, பார்த்து எடுத்துட்டு போங்கடா சாமிகளா, கரண்ட் கம்பிகளுக்கு தலை இடிச்சிட போது சாமிகளா. இடிச்சு அவர் மறுபடியும் எந்திரிச்சுக்கும். ஏங்க நீங்கள் இது கற்பனையோ நகைச்சுவையோ யோசிச்சு பாருங்க. மரணத்தை கண்டு நம்ம பயப்படாமல் இருப்போமா? ஆனால் பகத்சிங்குக்குங்க, நீங்கள் தூக்கில் போடுறோன்னு தெரிஞ்சும் கூட நாளுக்கு நாள் எடை கூடுது. நம்ம சோறே திங்காம உட்கார்ந்து இருப்போம். நமக்கு எல்லாத்தையும் வெளிப்படையாக கடவுள் கொடுத்தான். பெற்றோர்களை வெளிப்படைப்படுத்தினா, உறவுகளை அறிமுகப்படுத்தினா, நாம் எப்போ பிறப்போங்கிறதையும் கூட நம்மளுக்கு தெரிய வச்சா, நம்முடைய இறப்பு தெரியுமா? ஆராய்ச்சிக்கு இறப்பு தெரிஞ்சால் இவ்வளோ மகிழ்ச்சியாக நீங்கள் வந்து உட்காந்துருப்பீங்களா? பொழப்பில்ல அந்த அம்மா கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்குது, அது வாட்டுக்கு பேசிட்டு போ. நானே இன்னைக்கு போக போகிறேன், நானே நாளைக்கு போக போகிறேன், 2 பேர் சேர்ந்தா என்ன பேசிக்குவோம்? சார் எனக்கு வந்து இந்த தேதியிலைங்க, உங்களுக்கு உங்களுக்கு முன்னாடியா, பரவாயில்ல நான் 6 மாதம் கழிச்சுதான், இப்படி தான் இங்கே பேசிக்கிட்டு இருப்போம். இதைத்தானே, அதனால தான் எல்லாத்தையும் வெளிப்படையாக கொடுத்த கடவுள் இறப்பை நம்மளுக்கு மறைச்சு வச்சா. ஆனால் இவன் சாவோன்னு தெரிஞ்சும் கூட உடல் எடை கூடுது, நிறைய சாப்பிட்றா. வியந்து போன ஆங்கிலேயன், அடே மரண தண்டனை விதிச்சா அவன் உடல் இழைச்சு போவான்டா, என்னடா நாளுக்கு நாள் உனக்கு எடை கூடுதுனா. அப்ப சொன்னான் பாருங்க பகத்சிங், இந்த தேசத்திற்காக, என்னுடைய தாய் மண்ணிற்காக என்னுடைய உயிரை தருவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன், அதனால தான் என்னுடைய உடல் எடை கூடிக்கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி ஒரு மரண பயத்தையும் கூட புத்தகம் வாசிப்பது கொடுக்கும் என்று சொன்னால், இன்னைக்கு பிள்ளைகளுக்கு இந்த வாசிக்கிற பழக்கம் இருக்குதா? நீங்க எல்லாருமே பெரும்பாலும் பெற்றோர்களா இருக்கிறீங்க. நாம எல்லாம் எதை நோக்கி ஓடுறோம்ங்க? எல்லாமே மார்க் வாங்கணும். எப்படி? இடைநிலை கல்வியா ஆங்கிலம் படிக்கணும், உயர்நிலை கல்வியா சென்டம் பையன் வாங்கணும், மேல்நிலை கல்வியா கட்டாப்புக்கு தயார் பண்ணணும்னு மார்க் மதிப்பெண்ணுனே கொண்டு போயிட்டு இருக்கிறா. அதுல எனக்கு இன்னொரு வருத்தம் என்ன தெரியுங்களா? எந்த வீட்டிலையாவது மனசாட்சி படி கேட்கிற ஒரு பிள்ளை 100க்கு 98 வாங்குச்சுன்னா மகிழ்ச்சி அடைகிறவங்க எத்தனை பேருங்க இந்த மண்ணில்? 100க்கு 98ன்னு சொல்லும் போது 98ன்னு ஒரு மகிழ்ச்சி வரும், அடுத்த செகண்ட் அந்த மகிழ்ச்சி போயிரு. எங்கடா விட்ட 2 மார்க்க, எங்கடா விட்ட 2 மார்க்க, இன்னும் 2 மார்க் வாங்கியிருக்கலாமல்லடா, இன்னும் 2 மார்க்கு அப்படின்னு கேட்ப. இத்தனை காசு கட்டுன்னு 2 மார்க் எங்கடா விட்டேன்னு கேட்குறான். அவனை தெருவுலையே விட்டுட்டு வந்தா மகிழ்ச்சி அடைகிறோமா? ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் முதல் செமஸ்டரோட இன்டர்னல் மார்க்கை திருத்தி போன வாரம் தான் கையில் பேப்பரை கொடுத்தேன். பிள்ளைகள் பூரா, பெண் பிள்ளைகள் பூரா 95, 96, 90, 80, 85. அதில் அமுதான ஒரு பிள்ளை 95 மார்க்குங்க. அப்படி அழுகுது உட்காந்துட்டு. எனக்கு கோபம் வந்துச்சு, அமுதா 95 வாங்கிட்டியல்ல அமுதா, எதுக்கு அழுகிற அமுதான்னு. மேடம் இன்னொரு 5 மார்க் வாங்கியிருந்தா
நான் வந்து சென்டம் வாங்கியிருப்பேன், யூனிவர்சிட்டியே ஃபர்ஸ்ட் வந்திருப்பேன், போச்சே எங்க போச்சுன்னு அழுகுது. இப்படி திரும்புறங்க பையங்க வரிசையில் முருகேச 5 மார்க் வாங்கிட்டு கெக்க புக்கேன்னு சிரிக்கிறா. எனக்கு வந்துச்சு வாருங்க கோவம். டே முருகேசா, 95 மார்க் வாங்கிட்டு அமுதா தேம்பி தேம்பி எழுதிட்டு இருக்கிறா, 5 மார்க் வாங்கிட்டு கெக்க புக்கேன்னு சிரிக்கிற, வெக்கமா இல்லை என்ன? அட போ டீச்சர், போட்ட உனக்கே வெக்கம் இல்லை, நானே வெக்கப்படணும்ட்டான். சொல்லிட்டு சொன்னான் பாருங்க. மேடம் இப்போ என்ன பிரச்சனை அந்த சிஸ்டருக்கு? என்ன பிரச்சனை? 5 மார்க் குறையுதுன்னு அழுகுதுடா, இந்தாங்க இந்த 5 மார்க் அந்த சிஸ்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்ட்டா. நீங்க சிரிக்கிறீங்க. இதுல ஒன்ன நான் புரிஞ்சுட்டேன். என்ன தெரியுமா? நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? மார்க் வாங்கினா மகிழ்ச்சியா இருப்போம் நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லைங்க, மகிழ்ச்சியா இருந்தா மார்க் வாங்க முடியுங்கிறத அந்த பையன்கிட்ட இருந்து நாம கத்துட்டோம் இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி இருக்குதா? யோசிச்சு பாருங்க. மார்க் வாங்கினாதான் மகிழ்ச்சி. நீங்க இதை விட கொடுமை என்ன தெரியுங்களா? இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள், நாங்கள்லாம் பேராசிரியர்களா இருந்து பார்க்குறோம், எல்கேஜி தான் முதல் நாள் வகுப்புக்கு போயிட்டு வந்திருப்பா. முதல் நாள் எல்கேஜி முதல் நாள் போயிட்டு வந்திருப்பா. ஓடி வந்து அப்பா சொல்லுவார், தம்பி எப்படியாவது படிச்சு கலெக்டர் ஆயிரு தம்பி. நான் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், நான் குமாஸ்தாவா தான் இருக்கிறேன் தம்பி, போக வர்றவங்களுக்கெல்லாம் சல்யூட் அடிச்சுட்டு இருக்கிறேன் தம்பி, நீ கலெக்டர் ஆயிரு தம்பி, எப்படியாவது எல்லாரும் உனக்கு சல்யூட் பண்ணணும். பையன் சரிப்பா. அம்மா வந்துச்சு, அவர் கிடக்குறாரு லூசு, அவர் வச்செல்லாம் கேட்காத, நீ டாக்டர் ஆயிரு தம்பி, டாக்டர் ஆகி எல்லாருக்கும் ஊசி போடு தம்பி, நான் இந்த கண்குளிர அதை பார்க்குறேன் தம்பி. யார்? அம்மா. அவன் சொன்னான், சரிம்மா டாக்டர் ஆயிடுறம்மா. இவன் எல்கேஜி முதல் நாள் தான் போயிட்டு வந்திருக்கிறான். தாத்தா வந்தார், தம்பி அவங்க சொல்கிறதெல்லாம் விட்டுரு, நீ நல்லா படித்து வக்கீல் ஆயிரு. ஏன் தெரியுமா? நம்ம பெரிய தாத்தா நம்ம சொத்தெல்லாம் ஆட்டை போட்டார், அதனால் நீ பெரிய வக்கீல் ஆகி அந்த சொத்தெல்லாம் மீட்டு கொண்டு வரணும். யாரு? தாத்தா. சரி தாத்தா நான் வக்கீல் ஆயிடுறேன் தாத்தா. அவன் எல்கேஜி முதல் நாள் தான் போயிட்டு வந்திருக்கிறான். பாட்டி வந்துச்சு, அவங்க எல்லாம் கிடக்குறாங்க தம்பி, நீ அதெல்லாம் ஆக வேண்டாம், நீ படிச்சு என்ஜினியர் ஆயிரு தம்பி, தெருபூரா வீட்டை கட்டு, நான் போய் வாடகை வசூல் பண்ணிட்டு வந்துடுறேன். யாரு? பாட்டி. அவன் முதல் நாள் எல்கேஜி முதல் நாள் போயிட்டு வந்திருக்கிறான். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பையன் வக்கீல் ஆவானா, டாக்டர் ஆவானா, கலெக்டர் ஆவானா, என்ஜினியர் ஆவானா? பைத்தியம் ஆவா. ஏன்னா இந்த நாட்டில் பார்த்து பார்த்தே கெட்டு போனோம். ஒன்னே ஒன்று போதும், வீட்டுக்குள்ளே ஒன்று உட்காந்து நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்கு. இங்கே இருக்கிற தாய்மார்களுக்கெல்லாம் நான் ரெட்டை வணக்கம் சொல்கிறேன். சீரியலே தியாகம் பண்ணிட்டு வர்றது லேசான விஷயம் இல்லை. அவ்வளவு பேரும் சீரியலை விட்டுட்டு இங்கே வந்திருக்கீங்க. இங்கே சீரியஸாக பேசக்கூடியவங்க ஒருத்தருங்க அங்கே. சீரியலை தியாகம் பண்ணிட்டு இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிறீர்கள் என்றால் அது சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த மேடையிலே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக அந்த கலை நிகழ்ச்சிகளை பார்த்தேன். உண்மையிலேயே அந்த பிள்ளைகள் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன். அவ்வளவு அருமையாக பண்ணாங்க. ஒவ்வொன்றும் படிப்பாற்றல் வேற, படைப்பாற்றல் வேற. படிப்பாற்றல் என்பது வெளியிலே இருந்து உள்ளே வருவது, படைப்பாற்றல் என்பது உள்ளே இருந்து வெளியிலே வருவது. இந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த மேடைகளில் பார்க்குற போது ரொம்ப அருமையாக இருந்தது. உண்மையிலேயே வருஷம் பூரா அப்படி ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள்லே அதிகமாக மார்க் போட்டால் கூட எல்லாருமே பாஸ் ஆகிடுவான். ஏன்னா அது ஒரு வகையான திறமை தானே. அன்புக்குரியவர்களே, பெரும் திடல், ஒரு அருமையான திடல். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தான் பொறுப்பேற்ற நாளிலிருந்து உங்கள் எல்லோருக்குமே தெரியும், சென்னை மாநகரம், கோவை, ஈரோடு
ஒரு முக்கியமான நகரங்களில் மட்டும்தான் இந்த புத்தக திருவிழா நடக்கும். ஆனால் மாவட்டங்கள் தோறும் இந்த புத்தக திருவிழாவை நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆணை பிறப்பித்து அதை முறையாக செயல்படுத்தி வருகிற அற்புதத்தை நாங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் பார்த்து பெருமைப்படுகிறோம். ஏறத்தாழ ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ராமநாதபுரத்தில் நடந்த புத்தக திருவிழாவிற்கு நான் சென்று உரையாற்றுகிற நிறைவுரை ஆற்றுகிற போது அங்கே நான் அறிந்த செய்தி அற்புதமான செய்தி. 10 நாள் நடந்த அந்த புத்தக திருவிழாவில் 6 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனையாகி இருக்கிறது. உண்மையிலேயே நான் பெருமிதம் அடைந்தேன். மக்களுக்கு புத்தகங்கள் வாங்க வேண்டும் என்ற ஆர்வம் பிறந்திருக்கிறது. குறிப்பாக நான் இங்கே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், நம்முடைய வருவாய்த்துறை சார்ந்த பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் வந்தபோது சில செய்திகளை பகிர்ந்து கொண்டார்கள். ஒவ்வொரு பள்ளியிலிருந்தும் பிள்ளைகளை அழைத்து வந்து, பேருந்து மூலமாக அழைத்து வந்து இந்த புத்தக திருவிழாவில் பங்கு பெற வைத்திருக்கக்கூடிய பாங்கினை பெருமிதமாக சொன்னார்கள். இங்கே 41 அரங்குகள் இங்கே இருக்கிறது. நாம ஒரு லைப்ரரிக்கு போறதை விட இந்த புத்தக திருவிழாவில் 41 லைப்ரரிக்கு உள்ளே போகிற ஒரு அழகையும் அற்புதத்தையும் இந்த புத்தக திருவிழா வளாகத்தில் சாதனை படைத்திருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய பாராட்டுக்கள். நிறைய புத்தகங்கள் வாங்கின போதுதான் மனிதனுக்கு, அதுதான் என்னுடைய தலைப்பு கொடுத்திருக்கேன், படிப்பது சுகம். இன்னைக்கு பார்ப்பது சுகம் என்று உலகம் பழகி இருக்கிறது. நானே அண்மையில் எங்க வீட்டில் பார்த்த காட்சி, நான் எப்பவாவது மீட்டிங் போகலன்னு வச்சுக்க வீட்டில் இருப்பேன். வீட்டில் இருக்கிறப்போ நான் ஒரு குறிப்பிட்ட சீரியல் பார்ப்பேன். அந்த சீரியலில் வரக்கூடிய கதாநாயகி முகமூடி போட்ட 3 பேர் வந்து கடத்தி போகிறோம். நான் உட்காந்து பார்க்குறேன், என் துணைவியார் உட்காந்துக்கிறாங்க, பக்கத்தில் எங்கள் மகள் உட்காந்துங்கிறேன், மருமகள் இருக்கு. எங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோம், அதுக்கு பேர் லியோன்னு பேர், அதுவும் படுத்தும் பார்க்குது. நீங்கள் நம்பணும், அந்த 3 பேர் முகமூடி போட்டு அந்த பெண்ணை கதாநாயகியை கடத்தும் போது எங்கள் நாய் எழுந்து குறைக்குது. அதுக்கு சீரியல் புரியுது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். விலங்க கூட கெடுத்துடுத்து பத்தியா. அது எப்படி உறுதியாச்சுன்னா, பாபுலா நாயை வச்சு தான் விதி கண்டுபிடிச்சார். மறுநாள் பார்க்குறோம், கரெக்டாக அந்த 6:30 மணிக்கு அந்த சீரியல் தொடங்குற போது எங்கள் நாய் வந்து படுத்துங்குது. டிவி வைங்கடான்னு வாய் சொல்ல தெரியல அதுக்கு. போகிறவங்க வரவங்கெல்லாம் பார்த்துங்குது. இன்றைக்கு உலகம் சீரியலில் மூழ்கி போயிருக்கிற உலகத்தை, பொழுதுபோக்கிலே மூழ்கி இருக்கிற உலகத்தை, மக்களின் மனதை பழுது பார்க்கிற நிகழ்ச்சி தான் புத்தக திருவிழா என்பதை நான் இந்த அரங்கத்தில் பார்க்கிற போது மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப பெருமிதமா இருக்கு. இப்போ புத்தகம் படிப்பது, கேட்பது எல்லாவற்றையுமே திருவள்ளுவர் நிறைய சொல்லியிருக்கார். அருமையான குறள் மூலமாக விளக்கம் கொடுத்திருக்கிறார். நூல் என்பதே நம்ம எல்லாருமே சுத்து வட்டாரத்தில் கிராமத்து சார்ந்தவங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். கோணல் மாடலா இருக்கக்கூடிய ஒரு மரத்தை கூட பலகையோ அல்லது ஜன்னல் செய்வதற்குரிய சட்டமோ செய்வதற்கு ஆச்சாரி என்ன பண்ணுவார், ஒரு நூல் வச்சு பார்ப்பார். அந்த நூல் வச்சு பென்சிலால் கோடு போட்டு அதை சைஸ் பண்ணுவார். கோணலும் மாடலுமாக இருக்கிற ஒரு மரத்தை கூட சரியான நிலைக்கு கொண்டு வருவதற்கு ஒரு நூல் பயன்படுகிறது என்றால், மனிதர்களுடைய மனக்கோணலை சரி செய்வதற்கு படிக்கிற நூல்கள் தான் பயன்படும் என்பதைத்தான் பெரியவர்கள் நிறைய சொல்லி கொடுத்திருக்காங்க.
நாங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் பேசுகிற போது ஒரு செய்தி சொல்லுவோம். நீங்கள் தெரிந்திருந்தாலும் அதை நினைவுபடுத்துவது என் கடமை என்பதனால சொல்றேன். தாத்தா பாட்டி கூட வீட்டில் உட்காந்துக்கிட்டா தாத்தா சட்டையை கிழிச்சிட்டு இருப்பார். அதை தைக்கிறதுக்கு பாட்டி முயற்சி பண்ணி ஊசியை எடுத்து நூலை எடுத்து கோக்கும். அப்போ அது போராடும். அந்த பாட்டி பேர குழந்தை சிரிப்பான். அந்த அம்மா கேட்க, ஏண்டா சிரிக்கிறேன்னு. நீ என்ன பண்ணிக்கிற பாட்டின்னா, ஊசியில் நூல் கோத்துங்கிறண்டான்னு. இந்த ஜென்மத்தில் நீ கோக்க மாட்டேன்னுவான். ஏண்டா அப்படி சொல்கிற? ஊசி கீழே விழுந்து 10 நிமிஷம் ஆகுது, நீ வெறும் நூலை வச்சுங்கிற. ஊசியை நூலை மட்டும் கையில் வச்சிருந்தா பத்தாது பாட்டி, அது ஊசியின் காதில் நுழையணும்னு அந்த பேரன் சொன்னான். ஒரு ஊசியினுடைய துவாரத்துக்கு ஓட்டைன்னு சொல்லாம, தமிழன் துவாரம்னு சொல்லாம காதுன்னு பேர் வச்சான் பத்தியா. அந்த காதுக்குள்ளே நுழைவதற்கு நூல்னு பேர் வச்சான் பத்தியா. அந்த நூல் அந்த காதுல நுழைஞ்சு கிழிஞ்ச ஆடையை தைத்து மனிதனுடைய மானத்தை காப்பாற்றுகிறது. மனிதர்களே, இறைவன் உங்களுக்கு 2 காதுகளை கொடுத்திருக்கிறான். ஏராளமான நூல்களின் கருத்துக்கள் உள்ளே போய் ஜாதியால், மதத்தால், இனத்தால், மொழியால் பிரிந்து கிடக்கிற இந்த சமுதாயத்தை ஒன்றாக்கி காட்டு என்று சொல்லாமல் சொல்லுகிற செய்திதான் அந்த ஊசியின் காது என்ற சொல்லில் அடங்கி இருக்கிறது. என்ன ஆழமான ஒரு செய்தியே ஒரு அழகான பொன்மொழியில கொண்டாந்து கொடுத்திருக்கலாம். உண்மையிலேயே நீங்க தனிமையில உட்கார்ந்து புத்தகத்தை படிச்சு பாருங்க. உலகத்திலேயே நம்ம பாரத பூமியை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 பேர், வடக்கே ஒருவர், தெற்கே ஒருவர். அந்த 2 பேரும் லைப்ரரிக்குள்ள நுழைஞ்சாங்கன்னா அவங்க எப்போ வெளியில வராங்களோ அவங்க வந்த பிறகுதான் லைப்ரரியை மூடுவாங்க. அப்படிப்பட்ட நூல்களை தேடி படித்த அறிஞர்கள் 2 பேர். தெற்கே பேரறிஞர் அண்ணா அவர்கள் அப்படிப்பட்ட பெருமிதத்தை சேர்த்தார். வடக்கே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த பெருமிதத்தை சேர்த்தார். இவர்கள் இருவரும் தான் அந்த நூலகத்திற்கு உள்ளே நுழைந்தால், இன்னும் சொல்ல போனால் இவர்கள் நடந்து வருகிற போதே ஒரு நூலகம், ஒரு பல்கலைக்கழகம் வருவதாகவே மக்கள் எழுந்து வணங்குவார்கள். அவ்வளவு ஞான வெளிச்சங்கள் 2 பேருக்குமே இருந்தது. வடக்கே ஒரு அம்பேத்கர் என்றால் தெற்கே ஒரு அம்பேத்கராக பேரறிஞர் அண்ணா வாழ்ந்தார்கள். அப்போ நான் சில விஷயங்கள் சொல்லணும். அறிவு வேற, ஞானம் வேற. ரெண்டையும் நம்ம ஒன்னாக்க கூடாது. ஒரு சின்ன செய்தி சொன்னா நமக்கு பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க, நல்ல அருமையான பிள்ளைகள். நம்ம வீட்டில் போர் போட்டிருக்கோம். போர் இறைக்கலன்னு வச்சுங்க, ஏர்லாக் ஆகிருக்கும். அந்த ஏர்லாக் ஆனத உடனே எடுத்துட்டு என்ன பண்ணுறோம், ஒரு 5 வாளி தண்ணி அந்த பைப்பில் ஊற்றுவோம், மறுபடியும் டைட் பண்ணுவோம். இப்போ சுவிட்சை ஆன் பண்ணோம்னா ஃபோர்ஸாக இறைக்கும். இறைக்கிற அந்த போரில் ஊற்றிய 5 வாளி தண்ணீர் மட்டும் வருவதில்லை, ஏற்கனவே ஊறி கிடக்கிற தண்ணீர் வெளியிலே வருகிறது. நாம படிக்கிற சப்ஜெக்டுங்க, பிள்ளைகள் 5 சப்ஜெக்ட் படிக்கிறான்னா அதுவே முழுமையான அறிவு அல்ல. ஏற்கனவே உள்ளுக்குள் இருக்கிற ஞானத்தை வெளிப்படுத்துவதற்குத்தான் அந்த 5 சப்ஜெக்ட் பயன்படுகிறதே தவிர அதுவே முழுமை ஆகாது. அப்போ அறிவு வேற, ஞானம் வேற. அதனால தான் ஔவையார் சொன்னார், ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிதுன்னு. ஞானம் வேற, கல்வி வேற. நமக்குள்ளே இருந்து வெளிப்படுவது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்றான், சமயோசித ஞானம் என்றான். எவ்வளவு அனுபவம் இருந்தால் தான் அது வரும். நேற்றைய தினம் நம்முடைய தமிழர்கள் வாழுகிற இடங்களிலெல்லாம் 2-3 விழாக்களை நேற்று சேர்த்து கொண்டாடினோம். ஒருவர் பாரத பூமி முழுவதும் கொண்டாடப்பட்ட அண்ணல் காந்தியடிகள் விழா, காந்தி ஜெயந்தி விழா. இன்னொரு விழா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நினைவு தினம்.
இன்னொரு விழா முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய பிறந்த தினம் என்று 3 தலைவர்களையும் நினைத்து கொண்டாடிய நாள். இந்த கல்வியினுடைய முக்கியத்துவம் எப்பொழுது தொடங்கியது? ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நம்ம சென்னையில் எம்எல்ஏ ஹாஸ்டல் இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எம்எல்ஏ ஹாஸ்டல்ல மூக்கையா தேவர் என்கிற சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார். அந்த ஹாஸ்டல்ல வேலை செய்கிற பியூன் கடைநிலை ஊழியரும் அங்க இருக்கார். அப்போ பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி நடக்குது. பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சரா இருக்கார். இதை கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா தான் அதனுடைய அழகு தெரியும். பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கிறார். சாயந்தரம் 6 மணி. அப்போ நியூஸ் வருது. ரேடியோ தான் பிரபலமானது. அப்போ டிவி கிடையாது. ரேடியோவில் ஒரு செய்தி வருது. அரசாங்க வேலைக்கு வருகிறவர்கள் குறைந்தபட்சம் 5ஆம் வகுப்பு வரையிலாவது படித்திருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் சட்டத்தில் கையெழுத்து போட்டார்னு வருது. அந்த பியூன் பேரு மண்ணாங்கட்டி, கடைநிலை ஊழியர். இதை கேட்டுட்டு ஆடி போனார். ஐயோ, என் வேலை போயிடுமா, நான் 5ஆம் கிளாஸ் 1வது கூட படிக்கலையே, கை நாட்டு பேர் வழியாச்சே, நான் என்ன பண்ண போறேன்னு துடிச்சார். சட்டமன்ற உறுப்பினர் மூக்கையா தேவர்கிட்ட போய் சொன்னார், ஐயா, நீங்க முதலமைச்சர், பெருந்தலைவர் ஐயாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர், நீங்க தான் எனக்கு சொல்லி என்னை காப்பாற்றணும் அப்படின்னார். அப்ப மணி 6. செக்ரட்டரியேட்ல எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் எடுப்பாங்க, இவனுக்கு ஆறுதல் பண்ணணும், வேற உடவும் மாட்டான் போல இருக்குது. அதனால என்ன பண்ணாரு, போனை எடுத்து நான் சொல்ற மாதிரி சொல்லு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தார். படிக்காத ஒருத்தரே முதலமைச்சராக இருக்கிற போது படிக்காத நானெல்லாம் ஏன் பியூனா இருக்கக்கூடாது அப்படின்னு கேளு அப்படின்னு. ஏன்னா யாரும் இருக்க மாட்டாங்க, யாரோ ஒருத்தர் இவர் போல ஒரு பியூன் தான் இருப்பார் கேட்பார் நினைச்சா அவர் சொல்லிட்டார். படபட படபடன்னு மண்ணாங்கட்டி என்ன பண்ணாரு, அந்த போனை எடுத்தாரு, கையில வாங்கினாரு, இதே மாதிரி கேட்டார். படிக்காத ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கிற போது நாங்கெல்லாம் படிக்கணும்னு சட்டம் போட்டா அது என்ன நியாயம், இப்படி மூக்கையா தேவர் கேட்க சொன்னாருன்ட்டான். கேட்க சொன்னான்னு சொல்லி போனை வச்சுட்டான். அடுத்து 10வது நிமிஷம் அங்கிருந்து செக்ரட்டரியேட்ல இருந்து ஆள் வருது. இங்க மண்ணாங்கட்டுன்றது யாரு, முதலமைச்சர் உன்னை கூப்பிட்டு சொன்னார். இங்க மூக்கையா தேவர் யாரு, உங்களையும் கூட வர சொன்னார். 2 பேரும் உள்ள போறாங்க. யாரு, இந்த போனை எடுத்து பேசும்போது எல்லாரும் போயிட்டாங்களேன்னு, யாரும் எடுக்கலையேன்னு பெருந்தலைவர் காமராஜர் தான் அந்த போனை அட்டன் பண்ணவர். அது இவங்களுக்கு தெரியாது. ஆனா மக்களே, வந்த 2 பேரையும் உட்கார வச்சு பெருந்தலைவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா, மண்ணாங்கட்டி என்னை மன்னிச்சிருப்பா, உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்கன்னு தெரியாமலே இந்த ஜீவோ போட்டேன், அதை நான் என்ன பண்றேன், இனிமேல் வேலைக்கு வர்றவங்க குறைஞ்சபட்சம் 5ஆவதாவது படிச்சிருக்கணும்னு சொல்லி நான் மாத்திடுறோம்பான்னு மறுநாளே சட்டத்தையே மாத்தினாரையா. அப்படிப்பட்ட வரலாறு. இந்த படிக்கணும்ன்ற அத்தியாவசியத்தை தொடங்கிய அத்தியாயம் அதுதான். அதனாலதான் அவர் என்ன பண்ணார், சுத்தி இருக்கிறவங்களை கேட்டார். ஸ்கூலுக்கெல்லாம் அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் பிள்ளைகள் வராங்களான்னு கேட்டார். எங்கேயா வராங்க, குடும்ப வாழ்வாதாரத்தை தேடி பிள்ளைகள்லாம் வேலைக்கு போறாங்கய்யா, வருமானம் இல்லையா, அதனால பள்ளிக்கூடம் வரமாட்டேன்றான் ஐயா, சாப்பாட்டுக்கு வழி இல்லை அதனால போறேன் ஐயா. அப்படியா, மத்தியானம் சோறு போட்டா படிப்பானா அப்படின்னார். முயற்சி பண்ணலாமேன்னாங்க. மதிய உணவு திட்டத்தை முதலாக உலக வரலாற்றிலேயே தமிழ்நாட்டில் கொண்டு வந்தவர் அவர்தான். இன்றைக்கு அது வேறு விதமான சரித்திரமாக மாறி இருக்கிறது.
மத்தியானம் சாப்பிட்டுட்டு மத்தியானம் ஸ்கூலுக்கு வரான், காலையில் வரமாட்டான். அப்ப இவனை காலையிலையும் வரவழைக்கணும்னா என்ன பண்றதுன்னு தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசாங்கத்தின் மூலமாக காலை உணவும் அந்த பிள்ளைகளுக்கு தருவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் என்றால் பெருமைப்பட வேண்டும். எப்படியாவது ஒன்று அவனை படிக்கணும், படிக்க வைக்கணும். ஏன்னா படிக்க வச்சாதான் அவன் கல்வி ஒன்றுதான் ஜாதியை கடந்தது, மதத்தை கடந்தது, இனத்தை கடந்தது. அந்த கல்வியை கொடுத்தாதான் அந்த ஞானம் வெளிப்படும். நான் 2006 முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களை ராஷ்டிரபதி பவனிலே சந்தித்து ஐயா அவர்களோடு இருந்து அந்த தேசிய விருதை பெறுகிற பாக்கியம் என் கல்வித்துறை எனக்கு வழங்கிய பெரிய கொடை. அவர் மறுநாள் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்தில் உரையாற்றுவதற்கு வருகை தந்த போது அவர் என்ன அழகா பேசினார், அதை உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். ஏற்றிய மெழுகுவர்த்தியை அவர் கையிலே கொடுத்து குத்துவிளக்கை ஏற்ற சொன்னார்கள். அதை ஏற்றிவிட்டு தன் உரையை தொடங்கும் போது மேதகு அப்துல் கலாம் இப்படி சொன்னார், இந்துக்களின் அடையாளம் இந்த குத்துவிளக்கு, ஏற்றுவதற்கு என் கையில் கொடுத்த மெழுகுவர்த்தியோ தேவாலயத்தின் அடையாளம், ஏற்றுகிற நான் இஸ்லாத்தின் அடையாளம், இதுதான் இந்தியா என்று சொன்னார். இந்த ஒருமைப்பாட்டை பார்க்கக்கூடிய ஒரு பார்வை ஞானத்தின் எல்லையை தொட்டவர்களுக்குத்தான் அது சாத்தியமாகும். அறிவு வேறு, ஞானம் வேறு. அப்படி ஞானத்தினுடைய எல்லையே சிகரத்தை தொட்ட பெருமைக்குரியவர் அவர். சாதாரணமான சரித்திரம் அல்ல. ஒவ்வொன்றையும் ஆழமாக நாம் தேடி படிக்கிற போதுதான் அதனுடைய மகத்துவம் தெரியும். 2015 ஆண்டு நாசா ஆய்வுக்கூட விண்வெளி ஆய்வுக்கூடத்தில் நான் 2 நாள் இருந்தேன். நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடத்துக்குள் 2 நாட்கள் இருக்கிற பெருமை கிடைத்தது. அப்பொழுது மேதகு அப்துல் கலாம் அவர்களை நினைந்து நினைந்து நான் பெருமைப்பட்டேன். அன்புக்குரியவர்களே, நாம் அறியப்படாத செய்தி எல்லாம் அங்கே இருக்கிறது. உள்ளே நுழைகிற போது மிக பிரம்மாண்டமான ஒரு ஹாலு. அந்த ஹாலுடைய இடது பக்கத்திலே வரைபடங்கள் வரையப்பட்டு இருக்கிறது. முதல் படம் என்ன தெரியுமா? ராக்கெட்டின் முன்னோடி என்று தலைப்பு போட்டு கீழே இந்தியா என்று எழுதி ஒரு படத்தை வரைந்து திப்பு சுல்தான் இந்தியா என்றுதான் முதல் படம் வரையப்பட்டிருக்கிறது. அவர்தான் ராக்கெட்டின் முன்னோடி என்பதை அடையாளப்படுத்தி இருக்கிற அழகை பார்த்தேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த கடலூர்ல இந்த மேடையில் என்ன நடக்குதுன்னு அவங்க பார்க்க விரும்பினா அடுத்த செகண்டே பார்க்கலாம், அடுத்த வினாடியே பார்க்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நாசாவை கூட பொக்ரான் அணுகுண்டு சோதனை 45 மணித்துளிகளுக்கு பிறகுதான் தெரிய வந்தது என்றால் நாசாவின் விஞ்ஞான கண்ணையே மூடிய பெருமை மேதகு அப்துல் கலாம் அவர்கள் என்ற ஒற்றை மனிதருக்குத்தான் சார். அப்போ பாரத பிரதமராக இருந்தவர் யாரு? அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். அடல் பிஹாரி வாஜ்பாய் அவரிடத்தில் போய் மேதகு அப்துல் கலாம் கேட்கிறார், ஒரு அணுகுண்டு சோதனை நடத்தலாமா? அப்ப அவர் சொன்னார், எப்பா உனக்கு எனக்கும் தான் தெரியுது, இந்த ரகசியம் வெளிப்பட்டா வம்பா போயிடுமேன்னார். அப்ப கலாம் ஐயா சொன்னாங்க, இந்த ரகசியம் வெளியிலேயே போவாது. எதை வச்சு சொல்ற? உங்களுக்கும் கல்யாணம் ஆகல, எனக்கும் கல்யாணம் ஆகல, ஒரு காலத்திலே ரகசியம் வெளியில போவாது. அன்புக்குரியவர்களே, அந்த பொக்ரான் அணுகுண்டு சோதனை சாதாரணமான சரித்திரம் அல்ல. அதற்கு பின்னால் என்ன நடந்தது தெரியுமா? அதுதான் மனிதருள் கடவுளாக மகத்துவம். அந்த ஞான வெளிச்சத்துக்கு கிடைத்த பெருமை என்னவென்றால், அமெரிக்கா விலை பேசலாம், பல கோடி டாலர்கள் தரேன், மில்லியன் டாலர்கள் கொடுக்குறவங்க ஃபேமிலியை செட்டில் பண்ணிட்டு நீ அமெரிக்காவுக்கு வந்துருன்னு அப்துல் கலாமை அழைத்தார்கள். என் உடலும் உயிரும் இந்திய மண்ணுக்கே சொந்தம் என்று மறுத்த மாமேதை தான் அவர். இதெல்லாம் பாட புத்தகத்தில் வராது. அவன் 2 மார்க்குக்கு 3 மார்க்கு தான் படிக்கிறான்.
மார்க்குக்கு படிப்பது அல்ல, மதிப்பு பெற வேண்டும் என்றால் நூலகத்தில் தான் நிறைய நூல்களை தேடி சென்று படிக்க வேண்டும். படிக்கிறத பழக்கமாக்கிடுங்க. படித்து அதை அனுபவிக்கிற போது வருகிற சுகம் இருக்குது தெரியுமா? அது ஒவ்வொருவரும் அனுபவிக்கிற போது அவர் அதான் நம்ம அருட்பிரகாச வள்ளலார் பாடுவார், ஊனினை சுருக்கி உள்ளொளி பொறுக்கி உழைப்பில ஆனந்தம் தரும். அப்படிப்பட்ட பெருமைக்கு உரியது அது, சாதாரணமானது அல்ல. அந்த திருவாசகத்தை படித்து உருகுகிற போது கூட அவர் சொன்ன வார்த்தை அது, பாலோடு தேன் கலந்த சுவை போல நான் படிக்க படிக்க எனக்கு உள்ளத்தை உருக்கியதுன்னு டாக்டர் ஜி.யு. போப்பு அவர் உயில் எழுதி வச்சார், நான் இறக்கும் போது என் கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் என்று எழுதி வை. எவ்வளவு தமிழை நேசிச்சிருக்கிறான் பாருங்க. இப்போ நமக்கு அந்த மொழி பற்றும் குறைஞ்சிக்கிட்டு வருது. ரொம்ப வருத்தத்தோடு சொல்றேன். தமிழை நல்லா படிக்க வைங்க, தமிழ் நூல்களை நிறைய படிக்க வைங்க. தமிழ் வாழ்க்கை மொழி, ஆங்கிலம் வணிக மொழி. நீங்கள் வசதிகளை தேட வேண்டுமா? ஆங்கிலத்தை படிக்க வைங்க. வாழ்க்கையை அனுபவிக்கணுமா? தமிழை படிக்க வைங்க. ஒன்று வணிக மொழி, இன்னொன்று வாழ்க்கை மொழி. சாதாரணமானது இல்லை, ரொம்ப அற்புதமான மொழி நம்ம மொழி. நிறைய விஷயங்களை கொண்டுகிட்டே போகலாம். நீங்க நம்ம நல்ல நூல்களை வாங்கி கொடுங்க. முதல்ல பெற்றோர்களுக்கு நான் வணங்கி கேட்கிறேன். பெற்றோர்கள் தான் முதல்ல பிள்ளைகளுக்கு வழிகாட்டணும். அதனால்தான் மாதா பிதா என்று சொன்னார்கள். அடுத்து வழிகாட்டுகிறவர்கள் ஆசிரியர் பெருமக்கள், அதனால்தான் குரு என்று சொன்னார்கள். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா சார்? இந்த 40 வயசு 35 வயசுலாம் கடந்தவங்க இருக்கீங்கல்ல, இன்றைய இளைஞர்களுக்கும் நமக்கும், என்னையும் சேர்த்துக்கிறேன், எனக்கும் 45 ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை தெரியுமா? வேகமா பேசினா நமக்கு புரியாது, ஸ்லோவா பேசினா அதுங்களுக்கு புரியாது. மொழி பிரச்சனை. சீக்கிரம் சொல்ல, ஏன் இப்படி சொல்ற, சீக்கிரம் சொல்லு, இது அவங்க பிரச்சனை. நமக்கு மெதுவாக தான் சொல்ல, ஓடி ஓடி போற, சீக்கிரமா புரியல. விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் வழியில் விழுந்தன. அவசரம், நான் இங்க நிறுத்துறேன், படிக்கிறவனா? விதைகள் என்பது என் தமிழ் உறவுகளே, பைபிள் வெறும் விதைகளை சொல்லவில்லை, நம் வாழ்க்கையை சொல்லுகிறது, நம் வாழ்நாட்களை சொல்லுகிறது, நம் எண்ணங்களை சொல்லுகிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். வழியில் சில விதைகள் விழுந்தன, பறவைகள் பட்சித்தன. சில விதைகள் பாறையில் விழுந்தன. பாறையில் மண் ஆழம் இல்லாத காரணத்தினால் முளைத்தன, வெயில் பட்டு கருகின. வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் என்னன்னு. மண் ஆழம் இல்லாத பாறை நிலத்திலே உங்கள் எண்ணங்களையும் உங்கள் வாழ்க்கையையும் விதைத்து விடாதீர்கள். வெயில் பட்டால் கருகி போகும். வழியில் சிந்தி விடாதீர்கள், பட்சிகள் பட்சித்து போகும். அடுத்து சொல்லுது பாருங்க, சில விதைகள் முட்களில் விழுந்தன, முள் நெருக்கடித்து அது ஒன்றுமில்லாமல் ஆயின. சில விதைகள் நல்ல நிலங்களில் விழுந்தன, அவை 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் போகமளித்தன. காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். அடையப்பா, எந்த மதமா இருந்தாலும் போட்டுங்க, எனக்கான விஷயம் கிடைச்சதா, எனக்கான பருக்க கிடைக்குதா? Don't waste your time, don't waste your energy, don't waste your knowledge, don't waste your time. நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, சக்தி நிலையை வேஸ்ட் பண்ணாதீங்க. யாரும் இப்படி முறைச்சு பார்க்காதீங்க. முறைச்சு பார்த்துக்கிறதுனால உங்களுடைய சக்தி நிலை வீணாகுது. ஒன்றும் இல்லை, உங்க எல்லாருடைய கருத்தையும் திருப்புறதுக்கு ஒரே ஒரு மேட்டர் பண்ணா போதும். மேல ஒரு பொண்ணு வந்து அங்க ஒரு தண்ணி பாட்டில் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போச்சுன்னா போதும்.
இங்க நான் வைத்தால கத்திக்கிட்டே ஏதோ சொல்லிட்டு இருப்பேன். காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். கவனம் குழந்தைகளே. வாசிப்பு என்ன செய்கிறது என்றால் என் கவனத்தை கூர்த்திட்டுகிறது. யார் என்ன பேசினாலும், எனக்கு சிரிக்கெல்லாம் பேச தெரியாது, ஆனால் நான் பேசினால் சில நேரங்களில் சிந்தித்து சிரிப்பு வரும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லவா? இப்ப சமீபத்தில் 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் 2023 வருஷம் சந்திராயன் 3ல 6:3 போய் விட்டோமா? நான் தமிழ் டீச்சர் எப்படி தானே பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்சு 6:3 இறங்கிருச்சு தென்துருவத்தில்னு கேள்விப்பட்டு கோயம்புத்தூர்ல ஒரு பாய், ரஃபீக் பாய் அவர் பேரு, பிரியாணி கடை வச்சிருந்திருக்கிறாரு. உள்ள போய் அது இறங்கிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே 300 பேக்கெட் பிரியாணியை ஃப்ரீயா கொடுத்துட்டாரு. எவ்வளவு சந்தோஷம் இல்ல? இப்ப நான் பேசுறேன், ஒரு தம்பி ரெக்கார்ட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி அரை மணி நேரத்தில் யூடியூப்ல வந்துடும். இது வரைக்கும் என்ன இதில் தானே பார்த்துருக்கிறீங்க, இதில் தானே பார்த்துருக்கீங்க. வந்திருக்கேன்ல, பேச்ச நேரில் கேட்கலாம்ல, இன்னைக்கு இதில் தான் பார்க்கணுமா? நமக்கு வாழவே தெரியாதுங்க. எதையெல்லாமோ சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க. இது ஓவர்லோட் ஆயிடுதா? சேவ் பண்ணி இருக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ்லாம் போயிடுது. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு கூட தெரியல. என்ன பண்ணுவீங்க? தூங்கும் போது கேட்பீங்களா? இதான் சொந்த செலவுல சூன்யம் வச்சுக்கிறது. நான் வாழ்க்கையை வாசிக்கின்ற பொழுது சில விஷயங்கள் எனக்கு முன்னால் வந்து சேர்கிறது. இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் மனநிலையை கொஞ்சம் மாற்றி அமையுங்கள் என் குழந்தைகளே. உங்களிடத்தில் தேவையானது என்ன தெரியுமா? இளைஞர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் முதியவர்களிடத்தில் கிடையாது. உங்கள் பலத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். முதுமை என்பது எழுதத் தெரிந்த பேனா, மையில்லை. இளமை என்பது மை நிரம்பிய பேனா, எழுத தெரியவில்லை. நீங்கள் எழுத தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். எப்படி ஒன்றை புரிந்து கொள்வது, ஒரு வாசிப்பை எப்படி நீங்கள் வைப்பது, அந்த வாசிப்பை நீங்கள் வைப்பதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நிகழும். இப்ப நான் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன், ஒரே ஒரு பளிச்சுன்னு ஒற்றை சொல்லுங்க. வண்டி எடுக்கிறவங்க எல்லாருமே ஃபர்ஸ்டா வந்துடணும்னு வண்டி எடுக்கிறாங்க, முந்திக்கணும்னு. முந்திக்கிறீங்களா? பைக்ல ஓடுறவங்க நான் சொல்லட்டுமா? நீங்க சாலையில் எப்பொழுதுமே ஃபர்ஸ்டா முந்தவே முடியாது. எவ்வளவு ஃபாஸ்டா போனாலும் உங்களுக்கு முன்னால ஒரு வண்டி போயிட்டு தான் இருக்கும். முந்திக்கொள்வது அதல்ல. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், வீட்டில் போய் பதில் சொல்லுங்க. இல்ல தெரிஞ்சா இப்பவே சொல்லுங்க. 50 பேர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க. இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா, இந்த அலர்ட்னஸ் இருக்கா? வாசிப்பு பயிற்சி இருக்கின்றவர்களுக்கு இந்த அலர்ட்னஸ் இருக்கும். வாசிப்பு பயிற்சி இல்லாம வெறும் இதையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இருக்காது. ஒரு டீச்சரா சொல்றேன், நீ எப்படி வளர்த்துக்கணுங்கிறதுனால சொல்றேன். 50 பேர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க, அதுல நீங்களும் ஒண்ணு. ஓடி முயற்சி பண்ணி 2வது ஆளை தாண்டிட்டீங்க. இப்ப உங்க பொசிஷன் என்ன? என்ன? ஃபர்ஸ்டா? 2வது ஆளை தானே தாண்டி இருக்கீங்க, அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்துருவீங்களா? ரெண்டாவது தான். இப்ப சொல்லுங்க, 2வது செய்யலாம், அப்புறமா தான் பாஸ் ஆகுறீங்க. இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். அதே ஓட்ட பந்தயத்துல கடைசியா இருக்கிற ஆளை முந்திட்டீங்க. இப்ப உங்க நம்பர் என்ன? கடைசியா இருக்கிறத எப்படி முந்துவ? இது அலர்ட் பண்ணும், வாசிப்பு மந்தமாக்காது. இந்த அலர்ட்னஸ்க்காக தான் படிக்கிறது.
1ஆம் கிளாஸ்ல இருந்து 2ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ்ல இருந்து 3ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ்ல இருந்து 4ஆம் கிளாஸ் போறீங்களே, என்ன அர்த்தம்னா புரியுதுன்னு அர்த்தம். 1 + 1 2 புரியுது. 1 × 1 = 1 புரியுது செகண்ட் ஸ்டாண்டர்ட். 2 × 1 2 புரியுது தேர்ட் ஸ்டாண்டர்ட். 2 வகுத்தல் 2 = 0 புரியுது ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். புரிய புரிய வளர்ந்துகிட்டே போவீங்க. இன்றைக்கு நாம் புரிந்து கொள்வதற்காக வாசிக்கணுங்கிறதுனால சொல்றேன். ஆனா நான் சொன்னேன் முந்திக் கொள்ளாதீர்கள்னு சொன்னேன். இப்போ நான் சொல்றேன், எங்கே முந்த வேண்டுமோ அங்கே முந்திக் கொள்ளுங்கள். இதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லவா? இப்போ நம்ம சொன்னோம்ல சந்திராயன்ல போய் இறக்கணும்னு. ஃபர்ஸ்ட் நாசா இறக்குச்சான் கலத்தை. நான் போன மாசம் ஃபுல்லா அமெரிக்கால தான் இருந்தேன். ஹூஸ்டன்ல நாசா இருக்கு, போயிருந்தேன். ஒரு குளோப் இருக்கு, புவியியல் சக்தி இல்லாம உள்ள மிதக்கலாம். போயிட்டுலாம் நல்லா பார்த்துட்டுலாம் சுத்தி பார்த்துட்டுலாம் வந்தேன். நான் முதல்ல களம் போய் இறங்கின உடனே ஒரு ஃபுட் ஸ்டெப் காட்டுவாங்க. கால் வச்ச ஒரு தடம், முதல் தடம் ஒருத்தன் வச்சான். அவன் பேர் என்ன? எல்லாருக்கும் தெரியுது. எப்படி? சிலபஸா படிச்சிங்களா? இல்ல மேடம். நான் சொல்லவா? எப்படி தெரியும் எல்லாருக்கும்? சந்திரனை தொட்டது யார்? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அது உண்மைன்னு தெரியும் பாருங்க. சந்திராயனுக்கு ஒரு குரூப் போச்சு இல்ல, அனுப்புனாங்களா? ஒரு குரூப் வேலை செஞ்சதுல, அந்த குரூப்ல ஒரு இயக்குனர். அந்த இயக்குனர் பேர் என்ன? ஃபுல்லா சொல்லு. வீரமுத்துவேல் இல்லையா? ஏன்னா அது விழுப்புரத்துக்காரர், நம்ம ஊரு இல்ல. நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாதவங்களாம் கை தூக்குங்க. ஜவான் படம் பார்த்தியா? யார் இயக்குனர்? அந்த இயக்குனரை தெரியும், இந்த இயக்குனரை தெரியாது. இந்த இயக்குனரை தெரிஞ்சு வந்தாதான் நல்ல சோறு. அந்த இயக்குனரை தெரிஞ்சு வச்சுக்கிறதுல சோறுலாம் கிடைக்காது. அந்த இயக்குனரை நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த இயக்குனருக்கு நல்ல சோறு கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கால் எடுத்து வச்சவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் சொல்றீங்கல்ல, அந்த களத்திலே முதலில் கால் எடுத்து வைத்தது நீல் ஆம்ஸ்ட்ராங் தான். ஆனால் அந்த களத்தினுடைய பைலட் அவர் கிடையாது. பைலட்டுடைய பேர் எட்வின் சி ஆல்ட்ரின். அவன் கிடையாது. நீல் ஆம்ஸ்ட்ராங் கோ பைலட். இந்த எட்வின் இருக்கார் இல்லையா, அவருக்கு 12 வருஷம் அனுபவம் இருக்கு. He is a moon walker. அவருக்கு நிலாவுல எப்படி நடக்கிறது 12 வருஷம் அனுபவம். 3 வருஷம் அந்த குளோப்ல பறந்து இன்டென்ஸ் ட்ரைனிங். அவரையே முதல்ல கால் வைக்கல. எட்வின் எழுதுற களம் போய் இறங்குச்சான். நான் இதை வாசிக்கிறேன் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக இதை சொல்றேன். என் குழந்தைகளே, தமிழ் உறவுகளே, எப்படி முந்திக்கணுங்கிறதுனால சொல்றேன். நான் முந்திக் கொள்கிறேன். என்னை போல் நீங்களும் முந்திக் கொள்ள வேண்டும் என்ற பேராசையுடன் தான் உங்களிடத்தில் வந்து நின்று பேசுகிறேன். ஒரு சாதாரண மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் படித்த ஏழை குடும்ப பிள்ளை நான். இன்றைக்கு நான் இந்த அளவிற்கு சில வெற்றிகளையும் சில செல்வாக்கையும் சில சம்பாதனைகளையும் செய்திருக்கிறேன் என்றால் எங்கே முந்திக் கொள்ள வேண்டுமோ அங்கே முந்திக் கொண்டவள் நான். எப்படி முந்திக் கொள்வதுன்னு சொல்றேன். களம் போய் இறங்குது. நான் இதை வாசிக்கிறேன். கதவு திறக்குது. பைலட் நிக்கிறார். யாரு? எட்வின் சி ஆல்ட்ரின் நிக்கிறார். நின்னுட்டு மேல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது. Now the pilot shall pass. கீழே பார்க்கிறார். என்ன நிலம் தெரியல. 12 வருஷமா பார்த்த ஆர்டிபிஷியல் நிலம் முன்னால கிடக்குது. அதுல கேஸ் இருக்கா? புவியல்பு சக்தி எப்படி இருக்கு? இறங்குனா வருவோமா? யோசிக்கிறதுக்கு 3 செகண்ட் எடுத்தார். அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. Now the co-pilot shall pass.
நீல் ஆம்ஸ்ட்ராங் டக்குன்னு கால் வச்சிட்டான். இது ஏன் நிகழ்ந்தது என்றால், நீல் ஆம்ஸ்ட்ராங் he is not a spaceman, he was a seaman. அவன் கடல் படையிலே பயிற்சி பெற்றவன், ஆழ்கடல் நீச்சல் தெரிந்தவன், துணிச்சலானவன். ஆழ்கடல் நீச்சல் என்பது ஆர்டிபிஷியலா நீங்க உள்ள பறக்கிறீங்களே பாதுகாப்பா, அப்படியானது அல்ல. என் குழந்தைகளே, வெறும் தியரிட்டிக்கலா இருக்காதீங்க, பிராக்டிக்கலா இருந்து ஜெயிச்சு வாங்க. பிராக்டிக்கலா இருந்து ஜெயிச்சு வாங்க. ஜெயிச்சு வரணும்னா சில பயிற்சிகள் வேண்டும். அந்த பயிற்சியில் மிக முக்கியமான பயிற்சி வாசிப்பு பயிற்சி, மொழி பயிற்சி. யார் என்ன பேசினாலும் அந்த பேச்சு நமக்கு புரிய வேண்டும். புரியலையே, சொற்கள் புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இன்றைய இளைஞர்களுக்கு புரியுதா? பெண் குழந்தைகளுக்கு புரியுதா? ஹேய், நீ ரொம்ப அழகா இருக்க அப்படிங்கிற, அது இல்லைன்னு தெரிய வேணாம் உனக்கு? சொல்றதுக்கு நீ யாரா அப்படின்னு கேட்கறதுக்கான துணிச்சல் இருக்க வேணாம்? ஏ பெண்ணே, நீ அழகா இருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய தகுதியை வேறு எந்த ஆண்மகனுக்கும் தராதே. அது உன் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். வாசிக்கிறேன் நான், அதனால் இந்த ரகசியம் எனக்கு புரிந்து போகிறது. பெரியாரை வாசிக்கிறேன் நான், அதனால் ஒரு ரகசியம் புரிகிறது. தந்தை பெரியார் வந்ததற்கு பிறகு இப்படி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாசிக்க வாசிக்க என்ன செய்யும் தெரியுமா? புக் என்ன செய்யும் தெரியுமா? சும்மா நான் பேர் சொன்னால கை தட்டுறீங்கல்ல, பேர் சொன்னா கை தட்டாதீங்க. எதுக்கு தட்டோன்னு தெரிஞ்சு தட்டுங்க. தந்தை பெரியார் கை தட்டுறீங்களா? ஏன் ஏன் அவர் பேர் சொன்னா கை தட்டணும்? அறிவர் அம்பேத்கர் உடனே கை தட்டுறீங்களா? ஏன் தட்டணும்? என்னத்துக்காக அவர் பேர் சொன்ன உடனே கை தட்டணும்? நினைச்சு பார்த்திருக்கீங்களா அவர் ஏன் ஃபுல் கோட் சூட்லாம் போட்டிருக்காரு? அவர் பிறந்த அந்த சமூகத்தில் ஆடை அணிவது மறுக்கப்பட்டது. ஆடை அணிவது மறுக்கப்பட்ட சமூகத்தில் கல்வி என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஃபுல் கோட் சூட்ல போட்டுட்டு கால் மேல கால் போட்டு அப்படி உட்கார்ந்து நம்முடைய நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கான தந்தையாக வந்து உட்கார்ந்தார் இல்லையா? அதுக்காகத்தான் கை தட்டணும். இந்த வாசிப்பு இருக்குல்ல, லண்டன் போயிருந்தேங்க, 2 பேருடைய சிலை இருக்குங்க லண்டன் லைப்ரரியில. இந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் வாசித்த 2 பெருமக்கள், ஒருவர் காரல் மார்க்ஸ், மற்றொருவர் அறிவர் அம்பேத்கர். வாசிக்கிறதுங்க 700 புத்தகங்களை மகாராஜா கிட்ட இருந்து கப்பல்ல அனுப்பி வைக்க சொன்னவருங்க, லண்டன்ல படிச்சவர். அவருடைய பொருளாதாரம் குறித்த அவருடைய பேச்சு வாசித்து 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 எல்லாரும் கொண்டாட்டத்தில் இருக்கும் பொழுது அம்பேத்கர் மட்டும் அந்த 14ஆம் நாள் ஆகஸ்ட் மாதம் நள்ளிரவில் அவருடைய வீட்டில் மட்டும் ஒரு பல்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. படிச்சுக்கிட்டே இருந்தார். வந்து கேட்டாங்க, சுதந்திரம் கிடைத்து விட்டதே, எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் ஏன் விழித்து படித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அறிவர் அம்பேத்கர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? யாருக்கெல்லாம் விடுதலை கிடைக்க வேண்டுமோ அவர்களெல்லாம் கொண்டாடுகிறார்கள், தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் யாருக்கான விடுதலையை தேடுகிறேனோ அவர்கள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அதனால் விழித்திருந்து நான் வாசிக்கிறேன் என்றார். இதுக்காக அம்பேத்கருக்கு கை தட்டுங்க. அவருடைய அந்த பார்லிமெண்ட்ல அவர் பேசின பேச்சு இருக்குல்ல, 34 நூல்களாக வெளிவந்திருக்கு. முடிஞ்சா வாசி கடந்துருங்க பாப்போம். அம்பேத்கரை வாசித்து விட்டு அம்பேத்கருக்காக கை தட்டுங்க. தந்தை பெரியாரை வாசித்து விட்டு அவருக்கு ஏங்க துண்டு போத்துறாங்க? நமக்கெல்லாம் மேல வந்து துண்டு போத்துறாங்களா? ஒருத்தர் வந்து கூட எனக்கு துண்டு போத்தி போட்டு, ஏற்கனவே ட்ரெஸ் பண்ணிட்டு தானே வந்திருக்கேன் நான், எனக்கு அதுக்கு துண்டு? ஆடை மறுக்கப்பட்ட சமூகம் நம்முடைய சமூகம். ஆடையால் உடலை போர்த்துவதுதான் மரியாதை, ஆடை அவிழ்ப்பது என்பது அடிமைத்தனம் என்பதனை உலகத்திற்கு சொல்லக்கூடிய சமூகம் தமிழ் சமூகம். உலகத்துல எங்குமே கிடையாதுங்க. வாசித்தால் புரிகிறது பிள்ளைகளே, என் தோழமைகளே, எது புரட்சி என்று புரிந்து போகிறது. புத்தகம் வாசிக்கும் போது ஜெயகாந்தன் சொல்ற ஒரு வார்த்தையை சொல்றேன்.
உண்மையா ஒரு குழந்தை செத்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், துயரம்தான். ஜெயகாந்தன் சொல்கிறார், உண்மையாக ஒரு குழந்தை இருப்பதை விட அதிக துயரம் கொண்டது புத்தகங்களில் குழந்தைகள் இறப்பது என்கிறார். அதனால வாசிக்கணும். இந்த வாசிப்பு என்ன செய்யும்? மனதை பக்குவப்படுத்தும். ஒரு புத்தகம் நம்மை பக்குவப்படுத்தும். குறள், திருக்குறள் நம்மை பக்குவப்படுத்தும். எக்ஸாமினேஷனுக்காக அதை படிக்காதீங்க. அது தேர்வுக்கான நூல் அல்ல, அது வாழ்க்கைக்கான நூல். செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும். பிடித்துக் கொள்கிறேன் நான். எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்யவில்லை என்றால் அந்த காரியம் கெட்டு போகும். எதை செய்யக்கூடாதோ அதை செய்தாலும் காரியம் கெட்டு போகும். வள்ளுவன் எனக்கு சொல்லித் தருகிறான், யாகாவராயினும் காவாக்கா யாவனா இருந்தாலும். பேரறிஞர் அண்ணா கேட்டுங்க, பேரறிஞர் அண்ணா கிட்ட சட்டமன்றத்தில், என்ன திருவள்ளுவர் பஸ்ல எல்லாம் யாகாவராயினும் நாகாக்கன்னு எழுதி வச்சிருக்கீங்க, யாரெல்லாம் நாக்க காப்பாத்திக்கிறது? யாகாவராயினும் நாங்க. பேரறிஞர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? யாருக்கிட்டெல்லாம் நாக்கு இருக்குதோ அவங்க எல்லாம் அதை காப்பாத்திக்கோங்க. பேச்சாளர்கள் மட்டும் காப்பாற்றுவது அல்ல, யாரிடத்தில் எல்லாம் நாக்கு இருக்கிறதோ. அதனால் தான் ஓஷோ சொல்கிறார், மௌனமாக இரு, நீ இன்னும் கடவுளின் நாக்காக ஆகவில்லை. அருணகிரிநாதர் துடிக்கிறார், கெட்ட பழக்கங்கள் வாழ்க்கையில துள்ளி குதிக்கிறார், என்ன செய்கிறதுன்னு தெரியல. கடைசியா முருகனிடம் வந்து சரணடைகிறார். அவர் எழுதியதுதான் திருப்புகழ். அவருக்கு முருகன் தந்த ஆக பெரிய மருத்துவ வரி என்ன தெரியுமா? சொல்லார சும்மா இரு, சொல்லார சும்மா இரு. எனக்கு கூட தான் சொன்னாங்க, என் கிளாஸ்ல என் கெமிஸ்ட்ரி டீச்சர் சொன்னாங்க, பேசாத. யாரை பார்த்து பேசாத? பேசுறதுக்கே பிறந்தவன். என்ன பார்த்து பேசாதங்கிறீங்க? இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா பிழைக்க தெரியாது எனக்கு. இங்கே தான் இருக்கும் எல்லாம், இங்கே வராது. ஆனால் அடுத்த வார்த்தை சொன்னாங்க, எங்கே பேசணுமா அங்கே பேசு, எங்கே பேசக்கூடாது அங்கே பேசாத, உட்காருனாங்க. அங்கே பேசுறது இல்லை, நான் இங்கே தான் பேசுகிறேன். அங்கே நிறுத்தினேன், இங்கே வந்துட்டேன். சொல்தான் கவனப்பெறுவதற்கு நமக்கு சில சொற்கள் துணையாகின்றன. அந்த சொல் நமக்கு புத்தகங்களில் கிடைக்கிறது. இன்னொரு ரகசியத்தை சொல்லவா? 800 பக்கம் புக்கு இருக்கும்பா. 800 பக்கமும் புரியாது, அது நமக்கு தேவையும் இல்லை. நமக்கு தேவையான ஒரு வரி 782வது பக்கத்துல 3வது பத்தில கடைசி வரியில கிடைக்கும். அந்த வரியை தேடித்தான் நீ 800 பக்கங்களையும் படிக்க வேண்டும். அந்த வரிக்காகத்தான் அந்த தேடல். எங்கே மறைந்திருக்கிறது என்று நமக்கு தெரியாது. அந்த தேடலை நாம் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். புத்தகம் நம்மை வடிவமைக்கின்றது. அந்த வடிவமைப்பை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கு புத்தகம் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.